கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 11ஆம் சங்கீதம். இதில் இருக்க வசனங்களை நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் நம்ம வாசித்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம இதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம். முதல் வசனம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தாவீது, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற தாவீதை பார்த்து அவருடைய எதிராளிகளும் துன்மார்க்கரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இருக்காத, நீ என்ன பண்ணு, பறந்து போயிடு, மலைக்கு பறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லும் போது இத ஒரு கேலியாவும் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க இருக்காதீங்க, உங்களால எதிரிகளால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அதனால நீங்க இந்த இடத்துல இருக்காதீங்க அப்படின்னும் சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யார் அவங்களுக்கு விரோதமா நல்லதா சொல்லி இந்த இடத்துல இருக்காதீங்க, உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன், அந்த எதிராளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயமுறுத்துறாங்க. எதனால இவருக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இந்த போராட்டங்கள் பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ராஜா. அவர் ஒரு நாட்டுக்கே ராஜாவா இருக்கும்போது அவருடைய மாமனார், அதாவது அவருடைய மனைவியுடைய தகப்பன் சவுல் என்பவர் அவருக்கு விரோதமா அநேக போராட்டங்களை செய்திருக்கார். அவரை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தாவீதை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிராளியா நிற்கிறார். எதற்காக அது மாதிரி நிற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சவுல் இருந்த ராஜாவோட பதவிக்கு தான் ராஜாவா தாவீத ஆண்டவர் நிலை நிறுத்துறாரு. அப்போ நிறுத்தும் போது என்னுடைய பதவிக்கு இன்னொருத்தன் வந்துட்டான் அப்படின்னு அந்த போட்டியிலையும் பொறாமையிலையும் தான் சவுல் என்ன பண்றாருன்னா, தன் சொந்த மருமகனாகிய தாவீதையே கொல்ல முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியில தப்பிக்கும் போதும் அவருக்கு வர பிரச்சனைகள் ஆகலையும் அதை சொல்லும் போதுதான் இந்த சங்கீத பகுதியை நம்மள வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகளுக்கு அவர் எப்படியெல்லாம் அவர் அதை ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றதுதான். இப்ப நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போராட்டங்கள், நம்ம ராஜாவா இல்லாம இருக்கலாம், எதிராளிகள் நேரடியா தாக்காம இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு போராட்டங்கள் இருக்குது. பலராலையும் நம்மளுக்கு போராட்டங்கள், இப்போ ஒரு வேலைக்கு போறோம்னா அங்க ஒரு போராட்டம் இருக்கும், வீட்டுல இருந்தானா வீட்லயும் ஒரு போராட்டம் இருக்கும், இப்படி மற்றவர்களால் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களால போராட்டம் இருக்கும். இது மாதிரி யாராலையும் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். பிசாசானவன் நம்மள எப்பயுமே துன்புறுத்தவே நடத்தி கொண்டிருப்பான். இப்பெல்லாம் ஏதாவது மனிதர்களை வைத்தே நம்மள துன்புறுத்தி கொண்டே இருப்போம். ஒண்ணு அவங்க கேலி செய்வாங்க, இல்ல கிண்டல் செய்வாங்க, இல்ல நம்மள ரொம்ப நெருக்க பார்ப்பாங்க. இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு எதிராளிகள் உண்டு. அதே போல அவருடைய எதிராளிகள் என்ன பண்றாங்கன்னா, அவரை பட்சியை போலனா ஒரு பறவையை போல மலைக்கு பறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்காத, மலைக்கு பறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், எங்க இருந்தாலும் நான் யாரை நம்பி இருக்கேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய எதிராளிகள் அவரை கொலை முயற்சி பண்ண பிரயாசத்தை தீவிரித்து கொண்டிருக்கிறாங்க. அவரை கொலை செய்ய தீவிரித்து கொண்டிருந்த போதிலும் அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல அவர் எப்பயுமே கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நம்ம யாரை நம்பி இருக்கணும், யாரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி இருந்தா, மனுஷர்களை நம்பி இருந்தா ஒரு நாள் நம்மளை கைவிட்டுருவாங்க. மற்ற யாரை நம்ம நம்பி இருந்தாலும் அவங்க ஒரு நாள் நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கும் போது எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள், நம்மளுடைய ஜீவனுக்கு போராட்டம் வந்தாலும் அந்த ஜீவனையும் காக்க வல்லவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்மளும் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கணும். எவ்வளவு நெருக்கத்திலையும் எத்தனை பேர் நம்மளுக்கு கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும், நீ இங்க இருக்காத, ஓடி போயிரு அப்படின்னு சொன்னாலும் நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்,
பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள். அவங்க பட்சியை போல அதாவது பறவையை போல, பட்சினா பறவையை போல மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறார்கள். அதை சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன, நான் கர்த்தரை நம்பியிருக்கேன், நான் சாலிடா ஆண்டவரை தான் நம்பியிருக்கேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஒரு திடகாத்திரமான ஒரு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்றார். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். இப்போ வில்லி எய்வாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா துப்பாக்கி இது போன்ற ஆயுதங்கள் இல்லாம வில்லினாலே தான் ஒருத்தரை கொல்லுவாங்க. வில்லுனால அம்பு எய்து அதனால கொல்லுவாங்க. அப்போ அவங்க துன்மார்க்கர் என்ன பண்ணாங்கன்னா, வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தை, அப்ப நல்ல இருதயம் உள்ளவர்கள் மேல அதை எய்யணும். அதாவது இவருக்கு விரோதமா வருகிற போராட்டத்தை பத்தி அவர் சொல்றாரு. அதாவது தாவீதுக்கு விரோதமா நான் செம்மையான இருதயத்தோட இருக்கிறேன், ஆனா துன்மார்க்கர் என்ன பண்றாங்க, எனக்கு விரோதமா எழும்புறதும் இல்லாம எனக்கு விரோதமா எழும்பி அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். எதுக்கு? இவரை கொல்றதுக்காக அவ்வளவும் தீவிரித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அஸ்திபாரங்களும் 3ஆம் வசனம், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? இப்ப அஸ்திபாரமே நிர்மூலமாகுது. இப்ப நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம்னா அஸ்திபாரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அஸ்திபாரம் கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்க வீடு முழுக்கும் என்ன ஆகும், விழுந்து விடும். அஸ்திபாரம் சரியில்லைன்னா வீடு சரியா ஸ்ட்ராங்கா நிக்காது, அவ்வளவுதான். அதோட அப்ப அஸ்திபாரம் தான் ஒரு வீட்டிற்கு ரொம்ப முக்கியம். அதே போல அந்த ஒரு ஆளுகைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் முக்கியம் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரமே நிர்மூலமாகிறது. அப்ப நீதிமானாகிய தாவீது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். நான் நீதிமான், நான் என்ன செய்ய முடியும், அஸ்திபாரமே நிர்மூலமாகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இதுல பாத்தீங்கன்னா அவருடைய இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது துன்மார்க்கர் விரோதமா அவருக்கு விரோதமா எழும்பி அவர் செம்மையான இருதயத்தா இருந்தா கூட அவருக்கு விரோதமா எழும்பி துன்மார்க்கர் என்ன பண்ணாங்க, வில்லை வளைத்து அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள், அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கிறார்கள். நீதிமான் என்னதான் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில கூட அவர் என்ன பண்றாருன்னா, யாரை நம்பி இருக்கிறாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஜீவனை, அதாவது அவர் ஒரு ராஜாவா இருந்தும் எதிராளிகளுக்கு பயந்து 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 ஓட வேண்டிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எப்ப யார் கொல்லுவாங்கன்னு தெரியாம எல்லா இடத்துலயும் விரோதிகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்படி எழும்பிட்டு இருக்கும் போது சவுலாலையும் அவருடைய மகன் அப்சலோம்லாலையும் பல பாடுகள் அவருடைய வாழ்க்கையில பட்டிருக்காரு. எப்பயுமே அவரை கொலை செய்ய வேண்டும் என்றே இவர்கள் முயற்சித்தே கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் தப்பித்து அவரை ஜீவனை காப்பாற்றி கொள்வதே அவருக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். இப்ப நம்ம இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கடன் தொல்லைன்னா நம்ம சம்பாரிச்சு அந்த கடன் தொல்லையை மாத்திக்கலாம். இல்ல கஷ்டம், வேற ஏதாவது கஷ்டம் இல்ல வியாதி இதுனா கூட நம்ம கர்த்தர் இடத்துல கேட்டு இது செய்யலாம். இதே தினைக்கும் நம்மளுக்கு ஒரு சாவு பயம் இருந்துகிட்டே இருந்தா, நம்மளுக்கு மரண பயம் இருந்துகிட்டே இருந்தா நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் தாவீது ராஜா இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் யார் நம்மளை கொல்லுவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுனார். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையிலும் யார் அவரை நம்பி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை போராட்டம் வந்ததுன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கர்த்தரை தான் முதல்ல மாதிரி, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது நம்ம கர்த்தரை தான் நம்பிக்கையை விட்டுருவோம், விசுவாசத்தை விட்டுரும். எனக்கு மட்டும் எல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன் ஜீவனுக்கே கஷ்டம் இருந்த போதிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்றாரு, கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறார். நாமும் கூட எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கும் போது அந்த எதிராளிகள் எத்தனை பேர் எறும்பினாலும் நம்மள மேற்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால நம்ம எல்லாருமே கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.